ஆங்கிலத்தில் ஒப்சஷன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஒப்சஷன்னா என்ன? இது நமது மனம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ரொம்ப முழுமையாக ஈடுபட்டு வேறு எதையுமே நினைக்க முடியாத ஒரு நிலையில் எப்போதும் மனதை இது ஆக்கிரமித்து கொண்டு இருந்தால் அதை தான் ஒப்சஷன்னு சொல்லுவாங்க. இந்த ஒப்சஷனுங்கிறதுல 2 விதம் இருக்குது. நல்லதும் இருக்குது, தீயதும் இருக்குது. இப்போ நல்லதுன்னா, இப்போ ஒருத்தர் பாட்டு கற்றுக்குறாங்கன்னு வச்சுக்கங்க, அல்லது டான்ஸ் கற்றுக்குறாங்க, அந்த மாதிரி ஒரு கலை. அப்போ அது எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. சில பேருக்கு அது ஒரு ஒப்சஷன் மாதிரி, ஒரு நாளைக்கு நான் 2 மணி நேரம் பண்ணணும், 4 மணி நேரம் பண்ணணும்னா அது ஒரு நல்ல விஷயம்தான். இன்னும் சிலர் ஸ்போர்ட்ஸில் அந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும்னு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதுவும் ஒரு ஒப்சஷன். பட் நல்ல ஒப்சஷன், ஏன்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். அதே மாதிரி புத்தகம் படிப்பவர்கள், அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறவங்க, அதை நான் மறுபடியும் பண்ணுவேன் அப்படிங்கும்போது அவங்களுடைய திறன் அதில் இன்னும் கொஞ்சம் நல்லா மிளிர முடியும். அது ஒரு நல்ல ஆப்சஷன்னு சொல்லலாம். பட் பேட் ஆப்சஷன், தீய ஆப்சஷன் நிறைய இருக்குது இல்லையா? அது என்ன அப்படின்னு பார்ப்போம். பேட் ஆப்சஷன்னு சொல்லப்போனால் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியது சோஷியல் மீடியா. அதில் தான் நிறைய பேர் மூழ்கி இருக்காங்க. அது ஒரு பெரிய ஆப்சஷன். அந்த ஃபோனை பார்க்காம ஒரு செகண்டு கூட இருக்க முடியாது. நோட்டிஃபிகேஷன் வருதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கும்போது மைண்டு வேறு எதுலேயுமே ஈடுபடாது. நிறைய விஷயங்களை மறந்துடுவாங்க. நிறைய விஷயங்களில் அவங்களுடைய திறன் மழுங்கிடும். ஏன்னா மைண்டு முழுக்க யார் என்ன எழுதியிருக்காங்க, என்ன விஷயம், என்ன அடுத்தென்னு பார்க்கணும்னு தோணும். அதே மாதிரி ஒரு பெரிய புகழ் பெற்றவர்களோடு நம்ம மனம் அப்படியே ஒன்றி போகிறது, செலிப்ரிட்டியோட. அங்கேயும் ஒரு அப்சஷன் தான். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்து என்ன சொல்கிறாங்க, எப்படி இருக்காங்க, அதையே பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவில் அப்சஷனுங்கிறது பொசசிவ்னஸ். அந்த இன்னொரு மனிதர் மேலே, அது சில சமயம் நண்பர்களாக இருக்கலாம், சில சமயம் கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அந்த இன்னொருத்தர் மேலே ஒரு பெரிய ஒரு பிடிவாதமான ஒரு ஈர்ப்புன்னு சொல்கிறத விட ஒரு அப்படியே அவங்கள ஆக்கிரமிச்சுக்கணும், அவங்கள பிடிச்சிக்கணும், அவங்க என்னோட மட்டும்தான் பேசணும், யாரோடையும் பேசக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கும்போது அதுவுமே ஒரு விதமான ஒப்சஷன்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி தவறான ஒப்சஷன்ஸ்னு பார்த்திங்கன்னா நிறைய. அதை விட முக்கியமாக இந்த தீய ஒப்சஷனுங்கிறது குடிப்பழக்கம், சிகரெட் பழக்கம், அப்புறம் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியும் நிறைய இருக்குது. ஸோ அப்சஷன் அப்படிங்கிறது நாளைக்கு ஓசிடியாக மாறிட வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி எதுவுமே நம்ம மனதை ஆக்கிரமிக்க விடாமல் நமக்கு தேவையான வழியில் நம்ம மனதை கொண்டு போனோமானால் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும்.